எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இன்னைக்கு எங்கள் ஓனர் எதனா பார்ட்டி வைக்க போகிறாரா என்னன்னு தெரில. காலையிலே எழுந்துச்சி கார் கழுவுனா அதுக்குள்ளே ரேஷன் கடைக்கு போனாங்க. ரேஷன் கடைக்கு போனால் எண்ணெய் வந்திருக்கு. ஆனால் ஒரு 40 பேர் கேட்டுக்கிறாங்க. அதான் 40 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஜமையா போ அப்படின்ட்டாங்க. இப்போ ஜமையா வந்திருக்கேன். என்னென்ன பொருள் வாங்கின வர சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதிக பொருள் வாங்கின வர சொன்னாங்கன்னு பார்த்தா பொசுன்னு முடிச்சிட்டாங்க. கூஸ்பரா பக்தன ஸ்டீர்ஜர், அப்புறம் வந்து வெங்காயம் வேணுமா, இப்போ ஒன்று சொன்னாங்களே, கேரட், இது மட்டும் தான் சொன்னாங்க. சிரிச்சிட்டு தர நல்லா அருமையாக இருக்குது, எடுத்துக்கலாம். இது அதிகமாக ஒரு 5-6 கட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் குஸ் பிரபாக் தினேஷ் நானா இது எல்லாத்தையும் வாரி போட்டுன்னு போகலாம். லெமன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கேரட்டு அப்புறம் வெங்காயம் எடுத்துக்கினேன். அந்த பொருளோட பில்லு 3 தினார் 930 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 1172 ரூபா. இப்போ வந்து வெண்டைக்காய் கேட்டாங்க. வெண்டைக்காய் வந்து அரபியில் வந்து பாமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே தைமால் இல்லை, அதனால் நான் சூக் மின்னார் போகிறேன். அந்த ஒரு ஆந்திரா ஹோட்டல், சாரி ஆந்திரா ஹோட்டல், அந்த ஹோட்டல்னே வருது. அந்த ஆந்திராக்காரங்க பார்த்து அந்த ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிட்டு அங்கே பாமியா இருந்தால் வாங்கிட்டு வர போகிறேன். இந்த வெண்டைக்காய்க்கு வசரம் எங்கெங்கேயோ அலையிறேன் நான். அப்போடும் ஃப்ரெஷ்ஷு கிடைக்கல. இதுமாரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்து தான் இருந்துச்சு. மேடத்தட்டி கேட்ட வாங்கின்னு வரத்தானே. சரி வாங்கினா குமார் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிக்கிறனாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து 8 சிக்கன் கேட்டாங்க. 1 2 3 4 8 சிக்கனு 13 தினார் 190 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 3926 ரூபா. 4 நாள் ரேஷன் கடைக்கு அலைஞ்சி எண்ணெய் வாங்கின்னு வந்துட்டேன். காலையில் நான் போய் பார்க்கும்போது 40 பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட. மேடத்திட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு குமார் சரி ஒரு 6 மணி போல் போ அப்படின்னாங்க. ஆனால் நான் குளிச்சுட்டு ஒரு 2-2:30 மணிக்கே போய் வாங்கின்னு வந்துட்டேன். நான் 2:30 மணிக்கு போகும்போது ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. மொத்தம் 21 லிட்டரு இருக்குது. 7 தினார் 350 ஃபில்ஸ். அதை நம்பூர் காசு கணக்கு பண்ணால் 2190 ரூபா. அது 21 லிட்டருக்கு வகுத்தா 1 லிட்டர் வந்து 104 ரூபா கிட்ட சம்திங் வருது. எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். ஆனால் இப்போ போனது வந்து மேடத்துக்கு தெரியாது. மேடம் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் போக சொன்னாங்க. ஆனால் நான் 2:30 மணிக்கே போய் வாங்கின்னு வந்துட்டேன். மேடம் திரும்பவும் லூலோ இப்படி போக சொல்லியிருக்காங்க. என்னென்னா 2 சிக்கன் வாங்கிக்கின்னு அப்புறம் உலர் திராட்சை அது வாங்கினா குமார் அப்படின்னு இருக்காங்க. போவோம். கரெக்டாக நோன்பு திறக்கிற டைமு 6 மணி ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு மூடி இருப்பாங்களா என்னன்னு வர தெரியல. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஜமாயா ஹோட்டலு எல்லாம் அந்த நோன்பு திறக்கிற டைம் மூடிடுவாங்க. திரும்ப ஓப்பன் வந்து ஒரு 8 மணி தான் ஓப்பன் பண்ணாங்க. இது என்ன கதைன்னு தெரில, போனால் தான் தெரியும். போய் பார்ப்போம். இந்த காஞ்சி திராட்சை அப்புறம் சிக்கனு, இந்த 2 பொருள் 5 தினார் 200 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 1551 ரூபா. எங்கள் ஓனர் தம்பி வர கால் பண்ணுறாரு, எங்கேரா சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு. ஐயோ என்ன நிம்மதியாக விட மாட்டான் போல் தெரியுது. எங்கள் வீட்டுக்கு கூட வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். லஞ்சு வந்திருக்கு, அதுவும் நைட்டு 7 மணிக்கு வந்திருக்கு. இதை டின்னர்னே எடுத்துக்கலாம். அப்போ லஞ்சு வரல. என்ன வந்திருக்குன்னா குபுசு முட்டை, அந்த பருப்பில் செய்வாங்களே சவர்மா, அதான் வந்திருக்கு. அதான் சொன்ன மாரி காலையில் சொன்ன மாரி எங்கள் வீட்டில் தான் பார்ட்டி. ஆனால் ஓனர் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வர சொல்கிறாரு போல் தெரியுது. அதுக்கு மேடம் எல்லாம் வீட்டு பணிமெல்லாம் சாப்பாடு செஞ்சுன்னு இருக்காங்க. அதில் தான் மதியம் லஞ்சு வரலையா எனக்கு. இப்போ குபுஸ் வந்திருக்கு. இது திறந்தா அந்த பருப்பில் செய்கிற ஷவர்மா, திறந்தா முட்டை, அப்புறம் குபுஸ் சாப்பிட்லாம். எப்படியும் இது நல்லா தான் இருக்கும். அதை வர சரி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு எதுக்கு சொல்லிக்கினேன். சரி சாப்பிட்றேன். சப்போஸ் நைட்டில் சாப்பாடு எத்தனை வர சொன்னாங்கன்னா கொஞ்சம் தூரமாக எத்தனை கொடுத்துட்டு வரணும். பார்க்கலாம். இன்றைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு. சிறப்பாக முடிஞ்சிச்சுன்றதோட கடுப்பாக முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 டைம் போய் வந்துட்டேன் ஓனரோட அப்பா வீட்டுக்கு. சாயங்காலம் போய் பையனை இட்டுன்னு வந்தேன். திருப்பியும் போய் அதே இட்டுன்னு வந்தேன், பையனை விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பெரிய பையனை போய் இட்டுன்னு வந்தேன். ஐயோ கொடுமை. பையனை சின்ன பையனை இட்டுன்னு வரும்போதே சொன்னேன், இன்றைக்கி வேன் கிளம்ப தான்டா, இங்கே இருடா, அப்புறம் போய் பாதி நைட்டில் 10 மணிக்கு 11 மணிக்கு நேற்று மாரி வருவா அப்படின்னு. இல்லை நான் வரமாட்டேன்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரே மணி நேரத்தில் திருப்பி என்னை இட்டுன்னு போய் விடுன்றான்.
அவனை விட்டுட்டு வந்தேன். அப்புறம் திவானியா ஒர்க் பார்த்தேன். ஓனரு கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, குமார் ஒரு 12 12 சாரி 12ன்றேன் 2 ஒரு 1:30 மணிக்கு மாமா சாப்பாடு கொடுக்கும். நான் சீசா குடிக்கிற யாரும் தெரியும் தானே, அங்கே எத்தனை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மாமா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சாங்கன்னா எடுத்துன்னு போய் கொடுக்கணும். 10 சிக்கன் வாங்கினோம் அந்த மொத்தமாக. அந்த 10 சிக்கனும் சமைச்சு இதில் வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஏதோ போகுது, ஒன்று விட்டு ஒரு நாள் வேலை கொஞ்சம் கஷ்டமாக விஷயம் போயின்னு இருக்குது. இன்னும் சம்பளம் கொடுக்கல. டேட் 5 ஆகிப்போச்சு. சம்பளம் கேட்டாங்க கொடுங்க அப்படின்னு. சம்பளம் கொடுக்காமலே வேலை வாங்கி நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஈரானும் இஸ்ரேல் தான் அடிச்சுக்குது, இவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்க வேண்டியது தானே. பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாப்பாடு எடுத்துன்னு போய் தரேன் நான். நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். நாளைக்கு வேலையை எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். பாய்.